தமிழகத்தில் வரும் 2026 ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும். மதுரையில் பாஜக நிர்வாகிகள் இடையே பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா நம்பிக்கை. 2026 में इस तमिलनाडु में फिर से एक बार एनडीए की सरकार बनने जा रही है. भारतीय जनता पार्टी एआईडीएमके की सरकार बनने जा रही है. அமித் ஷாவால் திமுகவை தோற்கடிக்க முடியாது என்று கூறுகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஆனால் தமிழக மக்கள் திமுகவை விரட்டி அடிக்க காத்துக் கொண்டிருப்பதாகவும் விமர்சனம். ये मुख्यमंत्री जी कहते हैं कि अमित शाह डीएमके को नहीं हरा सकते. स्टालिन साहब, आप सही कहते हो. मैं डीएमके को नहीं हरा सकता, मगर तमिलनाडु की जनता डीएमके को हरा सकती है. தேர்தல் வாக்குறுதியில் இதுவரை 10% கூட திமுக அரசு நிறைவேற்றவில்லை என அமித் ஷா குற்றச்சாட்டு. டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் அரசை வீட்டுக்கு அனுப்பியது போல் திமுக அரசையும் வீழ்த்துவோம் என பேச்சு. अब तक इनके घोषणा पत्र के 60% वादे पूरे नहीं हुए हैं. दिल्ली में केजरीवाल जी को हटाकर भारतीय जनता पार्टी की सरकार बनी. திமுக ஆட்சியில் டாஸ்மாகில் 35,775 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்துள்ளதாக அமித் ஷா குற்றச்சாட்டு. ஊழல் மலிந்த திமுக அரசு 100க்கு 100 தோற்றுவிட்டதாகவும் சாடல். उनके घोटालों की बड़ी सूची है, मगर मैं इसमें समय बिगाड़ना नहीं चाहता. அதாவது டாஸ்மாகில் 35,775 கோடி ரூபாய் ஊழலை செய்து இங்கே சட்டவிரோதமாக ஊழல் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முருகனுக்கு சொந்தமான திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர் மலை என கூறும் திமுக அரசுக்கு எங்கிருந்து துணிச்சல் வந்தது என அமித் ஷா கேள்வி. வரும் 22ஆம் தேதி பாஜக நடத்தும் முருகன் மாநாடு இந்துக்கள் ஐக்கியமாகும் மாநாடாக அமையும் எனவும் பேச்சு. मैं आज यहां आया हूं तब भगवान मुरुगन से जुड़ी हुई पहाड़ी को सिकंदर हिल मानने की हिम्मत ये डीएमके सरकार ने की है. தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒருவர் ஒடிசாவை ஆள்வதா என கேட்டுவிட்டு தமிழர்கள் என மதுரையில் வந்து கபட வேடம் தரிக்கிறார் அமித் ஷா. தமிழர்களை திருடர்கள் என்பது போல ஒடிசா தேர்தல் பிரச்சாரத்தில் பேசி கொச்சைப்படுத்திவிட்டு மதுரையில் கீதா உபதேசமா என்றும் கேள்வி. அதிமுகவை மிரட்டியே விழுங்கிக் கொண்டிருக்கும் அமித் ஷா திமுக ஆட்சி மீது அவதூறு பொய் மூட்டைகளை அவிழ்த்துள்ளதாக RS பாரதி குற்றச்சாட்டு. எப்போது பிரிவார்கள் எப்போது இணைவார்கள் என்கிற குழப்பத்தில் தொண்டர்கள் இருப்பதாகவும் எத்தனை ஷாக்கள் வந்தாலும் தமிழ்நாட்டில் ஒன்றும் செய்ய முடியாது எனவும் திட்டவட்டம். அதிமுக பாமகவை பாஜக கபளீகரம் செய்வதாக RS பாரதி அறிக்கை வெளியிட்டது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி. அவரவர் கூறும் கருத்துக்களை டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் பதில். அவங்க விருப்பத்தை அவங்க மனசில் இருக்கிறத எப்படி போகணும் எப்படி நடக்கணுன்றது அவங்க கூட இருந்தாங்க நல்லா சொல்லுவாங்க, இல்லைன்னா வேறு மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, டேக் இட் ஈஸி. மகன் அன்புமணி உடனான பிரச்சனை விரைவில் முடிவுக்கு வரும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் நம்பிக்கை. அப்போதுதான் தேர்தலில் நிற்க முடியும் எனவும் விளக்கம். அது சரி செய்யப்படும், சரி செய்தால்தான் தேர்தலை சந்திக்க முடியும்.
சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பது குறித்து இப்போது கூற முடியாது. 2 அல்லது 3 மாதங்களில் முடிவு தெரியும் எனவும் ராமதாஸ் திட்டவட்டம். கூட்டணி யாரோடு, எப்போது, எப்படி, ஏன், இந்த கேள்விக்கெல்லாம் இப்பொழுது சொல்ல முடியாது. எப்படியும் ஒரு 2 மாதம் 3 மாதத்தில் அது தெரிய வரும். தைலாபுரத்தில் தன்னை சந்தித்த துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தியை சென்னையில் சந்தித்தேன். பாமக நிறுவனர் ராமதாஸ் தகவல். தைலாபுரத்துக்கு வந்தாரு, அங்கேயும் சந்திச்சோம், இங்கேயும் வந்தார், இங்கேயும் சந்திச்சோம். பாமக உட்கட்சி விவகாரங்களில் வலதுசாரிகள் தலையிட்டு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவது கவலை அளிக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கருத்து. விவகாரம் அவருடைய குடும்ப விவகாரம். ஆனால் வலதுசாரிகள் இதில் தலையிட்டு பஞ்சாயத்து செய்வது கவலை அளிக்கிறது. முழுமையாக உடற்பரிசோதனை செய்யும் வகையில் நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டம் ஓரிரு வாரத்தில் அமல்படுத்தப்படும் என சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவிப்பு. ஏராளமான சிறப்பு திட்டங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் ஓரிரு வார காலங்களில் தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு முத்திரை பதிக்கத்தக்க சிறப்பு திட்டம் ஒன்று செயல்படுத்தப்படவிருக்கிறது. அந்த திட்டத்திற்கான பெயர் நலம் காக்கும் ஸ்டாலின். நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற இந்த மகத்தான திட்டம் இன்னும் ஓரிரு வாரங்களில் சென்னையில் செயல்படுத்தப்படவிருக்கிறது. அதிமுக கொண்டு வந்த திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுகிறது திமுக. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் குற்றச்சாட்டு. தினந்தோறும் பத்திரிகை ஊடகத்தையும் பார்த்தா ஏதாவது ஒரு தலைப்பிலே வெளியிடுவாங்க. அதோட அந்த தலைப்போட அந்த திட்டம் கிடப்பில் போட்டுருவாங்க. கிட்டத்தட்ட 4 ஆண்டு காலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் ஸ்டிக்கர் ஒட்டி திறப்போலா கண்டுட்டு இருக்கிறீங்க. அதுதான் நீங்க செய்த சாதனை. அதிமுக தலைமையிலான கூட்டணியில் மேலும் பல கட்சிகள் இணையும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை. இன்றைக்கு அரசியல் சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கு தமிழகத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது. இன்னும் பல கட்சிகள் விரைவாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே இடம்பெறும், கூட்டணியிலே இடம்பெறும். பாஜகவினர் முருகனை ஒப்புக்காக தூக்கி பிடிக்கிறார்கள். நான் உளமாக தூக்கி பிடிக்கிறேன். முருகனின் பேரன் நான் எனவும் சீமா பேச்சு. அவங்க ஒப்புக்கு நான் உளமாற, நான் முருகனுடைய பேரை நான் எடுக்கிறதுக்கு அவங்க எடுக்கிற வித்தியாசம் இருக்கு. தமிழகத்தில் 12 இடங்களிலும் புதுச்சேரியில் ஓரிடத்திலும் சதம் அடித்த வெயில். அதிகபட்சமாக புதுச்சேரியில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், ஈரோடு மதுரை விமான நிலையத்தில் 103.28 டிகிரி ஃபாரன்ஹீட்டும் வெப்பம் பதிவு. தமிழகத்தில் ஜூன் 10ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை 5 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பெய்த கோடை மழை. கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக பெய்தது. சென்னையில் நாளை வரை 2 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தகவல். இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யலாம் என தகவல். சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழை. சுட்டரித்த வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல்.
சென்னை புறநகர பகுதிகளில் காற்றுடன் பெய்த மழை. பூந்தமல்லி, வானகரம், செம்பரம்பாக்கம், திருவேற்காடு உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்தது. சென்னை வானகரத்தில் காற்றுடன் பெய்த மழையால் விழுந்த பெரிய பேனர் சாலையோரம் நின்றிருந்தவரின் தலையில் விழுந்ததால் பரபரப்பு. ஆவடி அருகே பருத்திப்பட்டு சிக்னலில் மழையுடன் அடித்த பலத்த காற்றுக்கு சாய்ந்தது சாலையில் அமைக்கப்பட்ட நிழல் பந்தல். வாகன ஓட்டிகள் வெயிலில் சிரமப்படுவதை தணிக்க அமைக்கப்பட்ட நிலையில் சாய்ந்ததால் போக்குவரத்து பாதிப்பு. பக்ரீத் பண்டிகை மற்றும் வார விடுமுறை முடிந்து சென்னை நோக்கி படையெடுத்த வாகனங்கள். உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே தோட்டத்து வீட்டில் மூதாட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கு. 8 தனிப்படைகள் அமைத்து போலீசார் தீவிர தேடுதல் வேட்டை. திருவண்ணாமலை மாவட்ட தமிழக வெற்றிக்கழக செயலாளர் இல்ல புதுமனை புகுவிழாவில் பங்கேற்ற அமைச்சர் ஏவா வேலுவுக்கு பிரம்மாண்ட வரவேற்பு. பணமாலை, மயில் தொகை மாலை என விதவிதமாக அணிவிப்பு. திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றிவிட்டதாக இளம்பெண் கொடுத்த புகார். சென்னை விருகம்பாக்கம் காவல் ஆய்வாளர் கண்ணன் பணியிடை நீக்கம். விடுமுறை நாள் என்பதால் வேளாங்கண்ணியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் கடலில் குடும்பத்துடன் குளித்து மாதாவை வணங்கினர். ராஜஸ்தானில் மீண்டும் வெடித்த இடஒதுக்கீடு போராட்டம். ரயிலை நிறுத்தி தண்டவாளத்தை பெயர்த்து குர்ஜார் இன மக்கள் ஆவேசம். கோவா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தலைமை அதிகாரியை சஸ்பெண்ட் செய்த சுகாதாரத்துறை அமைச்சர். மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க மறுப்பதாக வந்த புகாரை அடுத்து அதிரடி நடவடிக்கை. मास्क काढ पहिले माका तोंड पळोवंक जाय तुजें सांबाळून एका सस्पेन्शन ऑर्डर काढ and kick him out from here. These doctors don't understand unless you understand you are here to serve humanity. ஆந்திராவில் தாசில்தார் கொடுத்த பூங்கொத்தை தூக்கி எறிந்த அமைச்சர் சவிதா. இலவச சமையல் சிலிண்டர் விநியோகம் குறித்து கேட்டபோது சரிவர பதிலளிக்காததால் ஆத்திரம். கர்நாடக மாநிலம் தர்பாத் பகுதியில் கனமழை. பல்வேறு இடங்களிலும் மழைநீர் தேக்கம். இந்திய கிரிக்கெட் அணி வீரர் ரிங்கு சிங், சமாஜ்வாதி எம்பி பிரியா சரோஜ் திருமண நிச்சயதார்த்தம். மோதிரம் மாற்றிக்கொண்ட போது சந்தோஷத்தில் ஆனந்த கண்ணீர். பிரதோஷத்தையொட்டி சிவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு பூஜைகள். நாள் முழுவதும் விரதம் இருந்து பக்தர்கள் வழிபாடு. தமிழக
தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கோவில்களில் குடமுழுக்கு. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம்.